ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாராஸ் ஒப்பீனியன் மேட்டர்ஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு குயிக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லோரும் செய்திருப்பீங்க. இது அரிசியும் பருப்பு சாதம். இந்த டிஷ் நம்ம டின்னருக்காகவும் பண்ணலாம், இல்லை லஞ்சுக்கும் நம்ம கொடுத்து விடலாம் குழந்தைகளுக்கு. வாங்க, இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் சாதாரண சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி 1 டம்ளரும் 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அது ஊறுறக்குள்ளே நம்ம இது தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டுடலாம் குக்கரில். இது கூடவே நம்ம 2 பெரிய வெங்காயம், ஒரு 4 நல்ல பழுத்த தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் மிளகாய் கூட்டுறதோ குறைக்கிறதோ நம்ம வச்சுக்கலாம். முதல்ல பட்டை கிராம்பு போட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் மட்டும் உப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பழுத்ததாக இருக்கணும், அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும். தக்காளி ஒரு 4 தக்காளி போட்டிருக்கோம். இது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்ச விழுதும் சேர்ந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பொடிகள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள் நான் எடுக்க மறந்துட்டேன், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பும் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது இந்த பவுலில் எனக்கு ஒரு பவுல் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அந்த கிண்ணத்துலேயே நான் 2 கிண்ணம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். எந்த அளவு நம்ம எடுக்கிறோமோ அதில் டபுள் தி அமௌண்ட் தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மற்றும் மல்லி தலையும் போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் நம்ம போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட வேண்டாம், இது அப்படியே ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம ஸ்டீம் மேலே வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டால் போதும். வெயிட் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டீம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ 3 விசில் விட்டாச்சு, நல்லா ஸ்டீமும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக நல்ல வாசனையாக இருக்குது. இது அரிசி மட்டும் ஊற வச்சிட்டோம்னா நம்ம 10 நிமிஷத்துலேயே இந்த சாதம் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை. 1 பாட் ரெசிபி. ஒரே பாத்திரம் தான் அழுக்காகும், நம்ம பாத்திரம் கழுவணுங்கிற ஒரு டென்ஷன் இல்லை. சீக்கிரமாக ரெடி ஆகிடலாம். வேலை முடிச்சுட்டு வந்துட்டோம்னா அது ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தோம்னா நம்ம தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். ஆனால் நான் தேங்காய் சட்னி அன்றைக்கி வைக்கலை. ரொம்ப சிம்பிளாக ஒரு பொட்டேட்டோ சிப்ஸும் ஒரு ஆம்லெட் மட்டும் போட்டு ஊறுகாய் இருந்தது, ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம். அதே நல்லா இருந்தது. உங்களுக்கு டைம் இருந்தால் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குக்கிங் மட்டும் இல்லாமல் ட்ராவல் அப்டேட்ஸ் இருக்குது, நேச்சர் அப்டேட்ஸ் இருக்குது. தேங்க்யூ.